இன்று மேக்கப் கலாச்சாரம். கிடந்த கிரீம் எல்லாம் பூசி அலங்கரித்து கொண்டு போய் மணமேடையில் ஒரு பொம்மையாக வைக்கிறோம். மனச்சாட்சியோடு யோசியுங்கள். பிள்ளைக்கு அசரு தொழுகை இல்லை, மகரிபு தொழுகை இல்லை. வந்து உது செய்வதற்கும் அவளுக்கு தொழுகையை நிறைவேற்றுவதற்கும் அவள் அணிந்திருக்கிற ஆடையும் மேக்கப்பும் தடையாக இருக்கிறது. என் பிள்ளையினுடைய கல்யாண நிகழ்வு இன்று மேக்கப் கலாச்சாரம். மேக்கப் பண்ணுகிறோம், நல்ல விஷயம். ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்க வேண்டும், மணமகனத்தில் அனுப்பி வைப்பதற்காக மார்க்கம் சொல்லி இருக்கிறது. இந்த நடைமுறை லுஹருக்கு பிறகு ஒரு பெண்ணை அழைத்து வந்து சம்பளம் கொடுத்து கிடந்த கிரீம் எல்லாம் பூசி அலங்கரித்து கொண்டு போய் மணமேடையில் ஒரு பொம்மையாக வைக்கிறோம், ஒரு பொம்மையாக வைக்கிறோம். மனச்சாட்சியோடு யோசியுங்கள். பிள்ளைக்கு அசரு தொழுகை இல்லை, மகரிபு தொழுகை இல்லை. வந்து உது செய்வதற்கும் அவளுக்கு தொழுகையை நிறைவேற்றுவதற்கும் அவள் அணிந்திருக்கிற ஆடையும் மேக்கப்பும் தடையாக இருக்கிறது. சகோதரிகளே, இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு செயற்பாடும் அல்லாஹுடைய கட்டளைகளை மீறுவதற்கு, அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருந்தால் அந்த செயற்பாடு ஹராம். அந்த செயற்பாடு ஹராம். பிள்ளைக்கு மேக்கப் பண்ணுவது ஹராமா ஹலாலா? ஹலால். தொழுகைக்கு தடையாக இருந்தால் ஹராம். கொண்டு போய் வைக்கிறோம். முதல் நாள், வாழ்க்கையை ஆரம்பிக்கிற முதல் நாள், வாழ்க்கையின் சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டியவன் அல்லாஹ். இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது? ஒரு கணவனும் மனைவியும் முதலிரவில் சேர்வதற்கு முன்னால் அவர்கள் இருவரும் சேர்ந்து 2 ரக்அத்துக்கள் சுன்னத்து தொழுவதை மார்க்கமாக்கி இருக்கிற ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம். அதை அழகான வழிமுறையாக்கி இருக்கிற மார்க்கம் இந்த மார்க்கம். ஆனால் பிள்ளைக்கு அசரும் இல்லை, மகரிபும் இல்லை, சில நேரம் இஷாவும் இல்லை. இஷா தொழுகை எல்லாரும் வந்து போய் 10-11 மணி, அது வரைக்கும் அந்த பிள்ளை இருந்த டயர்ட், ஆடைகளை மாற்றிவிட்டு தொழுவதற்கு நேரம் இல்லை.